ஜெயிலர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அவன் மேல துப்பாக்கி பிரயோகம் பண்ணலாம். ஒரு ஆளை கொல்றதுடைய பவர் வந்து ஜெயில் சூப்பரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜெயில் ரூல்ஸ்லயே அப்படி இருக்கு. எங்களுக்கு பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. ஜெயிலர் தான் ஹீரோ. ஜெயிலுக்குள்ள இந்த மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை நோட்டரிஸும் எங்கிட்ட இருந்தவங்க தான். ஆட்டோ சங்கர் தான் எங்கிட்ட இருந்தவங்க. ஜெயிலர் தான் எல்லாம். ஜெயிலர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஒரு கைதியினுடைய எல்லா சமாச்சாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவனை எங்க போடணும், அவனுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அவனை எப்படி நடத்தணும், வந்து தப்பு பண்ணா என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனுக்கு எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும், என்னென்ன மாதிரி அவனை வாட்ச் எல்லாம் என்டையர் திங்ஸ். ஒரு பிரச்சனை ஜெயிலுக்குள்ள வந்தான்னு கேட்டா ஜெயிலரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அதனால எல்லா சகல அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். சொல்றது உண்மைதான். நான் தான் பாஸ், நான் தான் பாஸ். அது உண்மை. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது எல்லா ஜெயிலரும் அப்படிதான் இருப்பாங்க. ஓகே. சோ தனியா ஒரு ரூல் வந்துட்டு அவங்க ஒரு அரசே ஆள்ற மாதிரி உள்ள அவங்க ஒரு ரூல்ஸ்லயே இருக்குமா? அது ஜெயில் ரூல்ஸ்லயே அப்படி இருக்கு. இப்போ நீங்க வந்து இவன் ஏன் அடிச்சீங்க, அடிக்கூடாது ரூல்ஸ் இருக்குன்னா இல்லை அடிக்கலாம் ரூல் இருக்கு. லத்தி சார்ஜ் பண்ணலாம், அவன் மேல துப்பாக்கி பிரயோகம் பண்ணலாம், அவன் மேல பைனட் சார்ஜ் பண்ணலாம். அப்படி எல்லாமே இருக்கு. சந்தர்ப்பங்கள் என்னென்ன அப்படி அமையுதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜெயிலர் வந்து ஆக்ஷன் எடுத்துட முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து போய் யார்கிட்டயும் ஆர்டர்ஸ் கேட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடத்தணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கவர்மெண்ட்ல கேட்கணும், அங்க கேட்கணும், இங்க கேட்கணும், எங்க கேட்கணும். எங்களுக்கு ஜெயிலுக்குள்ள எல்லாம் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஒரு ஜுடிஷியரி. நீங்க அந்த பவர் வந்து ஒரு ஆளை கொல்றதுடைய பவர் வந்து ஜெயில் சூப்பரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தன்னிச்சையா. அதை வந்து இப்போ தூக்கில மாட்டுறோம், நாங்க கொண்டு போய் அந்த பவர் யார்கிட்ட இருக்கு? ஜெயில் சூப்பரண்ட் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்குது, துப்பாக்கி பிரயோகம் நடத்தலாம், நாங்க யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க லா அண்ட் ஆர்டர் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுன்னா நாங்க வந்து என்ன ஆக்ஷன் வேணா எடுக்கலாம். அதுல காமிக்க மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஜெயிலருக்குலாம் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இருப்பாங்க. ஏன்னா இவன் தானே ஹீரோ ஜெயிலுக்குள்ள. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க இந்த 2000 பிரிசனர்ஸ் பாக்குற ஒரே ஒரு ஹீரோ அந்த ஜெயிலர் தானே. அவருடைய ஆக்டிவிட்டி அதானே. ஜெயக்குமார் வந்தாங்க அங்க ஆர்டானார். ஸோ எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு ஹீரோ ஷிப் தான் இருக்கும் ஜெயிலுக்குள்ள. பிரிசனர்ஸ் மொத்தத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஹீரோ ஷிப் தான் இருக்கும். ஏன்னா அந்த யூனிஃபார்மும் அவனுடைய கெத்தும் அவனுடைய அந்த நடைமுறைகளும் எல்லாமே வந்து ஒரு அத்தாரிட்டிவா இருக்கும். அது உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் பணிஞ்சு பேச அப்படி வந்து ஒரு அமைப்பு பேசுறது அப்படிலாம் இருக்காது. ஒரு அத்தாரிட்டிஸ் இது இருக்கும் அவருக்கு. அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை நோட்டரிஸும் எங்கிட்ட இருந்தவங்க தான். யார் அன்னைக்கு நோட்டோரியஸ்ன்னு சொன்னீங்களோ அவன் முழுசுமே என்னுடைய பீரியட்ல இருந்திருப்பான். ஏதோ என்னுடைய ஒரு பீரியட் இருப்பான். நான் வந்து அங்க ஒரு டெப்டி ஜெயிலர் இருந்திருக்கு. 1984 நான் வந்தேன் மெட்ராஸ் ஜெயிலுக்கு. 84 இருந்து 2006 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க வந்திருக்கானோ அந்த ஜெயிலுக்கு அத்தனை பேரும் எனக்கு தெரியும். ஆட்டோ சங்கர் தான் எங்கிட்ட இருந்திருக்கான். அதுக்குள்ள வந்த இந்த லீடர்ஸ் மொத்தமும் எத்தனை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் தெரியும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலர் தான் ஹீரோ. ஜெயிலுக்குள்ள அவர் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய மூமெண்ட்ஸ் தான் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிலர் எங்கடா இருக்காரு அதை பார்ப்பான். முதல்ல என்ன தப்பு பண்றதுக்கும் ஜெயிலர் எங்க இருக்காரு அப்படிதான் பார்ப்பான். ஸோ ஒரு சினிமாவில் நீங்க வந்து ஹீரோ சுத்தி இருக்கிற மாதிரி ஜெயில் வந்து அந்த ஹீரோ சுத்தி தான் நடக்கும். அதனால ஃபுல் பவர் தான். ஜெயில் சூப்பரண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி. ஹி இஸ் இன் சார்ஜ் ஆஃப் தி பிரிசன். பட் வேரஸ் தி டோட்டல் எக்ஸிகியூஷன் வந்து இவர் ஜெயிலர் தான். எல்லாமே பிகின் ஃப்ரம் தி மார்னிங் டு டில் நைட். அவனை பூட்டுற வரைக்கும், அவனை திறந்து பூட்டுற வரைக்கும் எல்லாமே அவர் தான். படத்துல வந்துட்டு கான்டாக்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து சொல்லிட்டீங்க அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால உங்ககிட்ட போறப்ப, வெளியில போறப்பயோ இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்பயோ திருந்தி உங்ககிட்ட பேசின சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கா சார்? எங்களை பார்த்தாலே ஓடி பொழிஞ்சுக்குவாங்க. எங்கேயும் எங்களை மறுபடியும் பார்க்கறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. நாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எங்களை பார்க்கவே மாட்டாங்க. முதல்ல நாங்களும் அவங்கள போய் பார்க்க மாட்டோம். ஜென்ரலா நாங்க வந்து யாரையும் போய் பார்க்கறது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து தனியான ஒரு ஏரியாலேயே இருந்து பழக்கப்பட்டோம். இது வந்து ஒரு கோ ஜுடிஷியரின்றனால வந்து எப்படி இந்த ஜட்ஜஸ் வந்து பப்ளிக்ஸ் கூட மிங்கிள் ஆகாம அப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் பப்ளிக்ஸ் கூட மிங்கிள் ஆகாம அப்படி இருந்துட்டோம் நாங்க. ஸோ இந்த பிரிசனர்ஸ் கூட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து சட்டப்படி தப்பு. பிரிசன் மேனுவல்ல இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அவனை வாட்ச் பண்ணாங்களோ, எங்களுடைய டெலிஃபோன் உரையாடல் ஏதாவது கேட்டாங்களோ, இல்லை நாங்கள் எங்கேயாவது பார்த்தோமோ, எங்களோட சேர்ந்து அவங்க வந்து ஏதாவது வந்து பண்ணாங்களோ, அதெல்லாம் அஃபென்ஸ். அதெல்லாம் ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து போய் மாட்டிக்க மாட்டோம்.